மற்றொரு அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ராணிப்பேட்டை சிப்காட் காவல் நிலையம் மீது நள்ளிரவில் பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட சம்பவத்தில் பெட்ரோல் குண்டு வீசியவன் சுட்டு பிடிக்கப்பட்டிருக்கிறார். ஹரி என்ற நபரை பிடிக்கச் சென்றபோது போலீஸை கத்தியால் குத்த பாய்ந்ததாக தகவல் கிடைத்திருக்கிறது. இதனையடுத்து போலீஸ் அதிகாரி அவரை துப்பாக்கியால் வலது காலில் சுட்டு பிடித்திருக்கிறார். அந்த அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வலது காலில் குண்டடிப்பட்ட ஹரிக்கு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருகிறது. ராணிப்பேட்டை சிப்காட் காவல் நிலையம் மீது நள்ளிரவில் பெட்ரோல் குண்டு வீசிய ஹரி என்ற நபரை காவலர்கள் சுட்டு பிடித்திருக்கிறார்கள். அவரை பிடிக்கச் சென்றபோது போலீஸை கத்தியால் குத்த பாய்ந்த நிலையில் போலீஸ் அதிகாரி அவரை துப்பாக்கியால் வலது காலில் சுட்டார். இந்த நிலையில் தற்போது வலது காலில் குண்டடிப்பட்ட ஹரிக்கு மருத்துவமனையில் சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருகிறது. அந்த அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் அருளரசன் இணைப்பில் இருக்கிறார். அருளரசன், முழு விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். நேற்று நள்ளிரவு ராணிப்பேட்டை அருகே நள்ளிரவு நேரத்தில் சிப்காட் காவல் நிலையத்துக்கு முகமூடி நுழைந்து இரு நபர்கள் திடீரென பெட்ரோல் குண்டு வீசியதால் இன்று காலை அந்த ஸ்டேஷன் முழுவதும் பெரும் பரபரப்பு காணப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் சிப்காட் காவல் நிலைய வளாகத்திற்குள் நேற்று நள்ளிரவு முகமூடி அணிந்து கொண்டு நுழைந்த மர்ம நபர்கள் மறைத்து வைத்திருந்த பெட்ரோல் குண்டுகளை காவல் நிலையத்தின் மீது கப்பி ஓடியதால் இது சம்பந்தமாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் விவேகானந்த தலைமையில் 2 தனிப்படைகள் அழைத்து தேடி வந்த நிலையில் இன்று போலீசார் காவிரிப்பாக்கம் அடுத்த வாணிச்சத்திரம் பகுதியில் குற்றவாளியை பிடிக்க 7 தனிப்படைகள் அமைத்து வந்த நிலையில் சிப்காட் பகுதியை சேர்ந்த ஹரி என்ற இளைஞரை போலீசார் சுட்டு பிடித்ததாக முதற்கட்ட தகவல் தெரிகிறது. இதன் காரணமாக சிப்காட் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் முக்தீஸ்வரன் அந்த குற்றவாளி ஹரி என்ற குற்றவாளியை பிடிக்க சென்ற போது அவர் கத்தியால் அவரை தாக்க வந்த தற்காப்புக்காக அவர் சுட்டு பிடித்துள்ளதாக போலீசார் தரப்பில் தெரிவித்தது. மேலும் இது தொடர்பாக போலீசார் அந்த ஹரி என்ற இளைஞரை வளகப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அழைத்து வந்து முதற்கட்டமாக சிகிச்சை அளிக்கப்பட்டு மேலும் இந்த பெட்ரோல் குண்டு சம்பந்தமாக அந்த ஹரி என்ற இளைஞரிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டதோடு மேலும் அந்த மருத்துவமனையில் பலத்த போலீஸ் போடப்பட்டு தற்போது விசாரணை நடைபெற்று வருகிறது. விவரங்களுக்கு நன்றி அருளரசன்.